ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய வழிபாடில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு உலக மக்கள் இந்த பகவதி அம்மன் வழிபாடில் உள்ளவங்க விசேஷமாக வாழ்கிறாங்க. இந்த பகவதி அம்மன் அருளோட சக்தியில் உள்ளவங்க உடல் ஆரோக்கியம், அவங்களோட ஆயுசு பலங்களை அதிகமாக, அவங்களோட சிந்தனைகள் நல்லா தெளிவான சிந்தனைகளாக, அவங்களோட ஆயுள் வரைக்கும் ஸ்டெடியாக ஒரே சிந்தனையாக எந்த காரியத்தை தொட்டாலும் விசேஷமாக அவங்க குடும்பங்கள் முடிவு பண்ணும், நிரந்தரமாக இருப்பாங்க. அம்மன் ஆலய வழிபாடு உலகத்தில் மொத்தத்திலேயும் அம்மன் ஆலய வழிபாடு, ஐயன் ஆலய வழிபாடு, சுவாமிகளோட சக்தி பலங்கள் தெரியாமல் சில இடங்களில் அவங்க கும்பிட்ற தெய்வங்களேவும் அவங்களேவும் அந்த தெய்வத்தை போன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லாமலேவும் மனசுக்குள்ளே போதுமான அளவுக்கு தமிழில் சொல்லுவாங்க, திட்டு 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 மனசுலேயே வேதனைப்படுவாங்க, அவங்களுக்குள்ளே வேதனைப்படுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த தெய்வத்துக்கு டிஸ்டர்ப் ஏற்படுற மாதிரிலாம் அவங்க வீட்டில் நடந்துக்கிடுவாங்க. அப்புறம் எப்படி அவங்க வேண்டின தெய்வம் அவங்க வீட்டில் இருக்கும்? குல தெய்வங்கள் எப்படி இருக்கும்? ஒரு தாய் தகப்பன் இருந்தால் அந்த தாய் தகப்பனோட பேச்சுக்குள்ளே இருந்தால் தான் தகப்பனாருக்கு பாசம் இருக்கும், தாயாருக்கு பாசம் இருக்கும். அதுக்கு மீறினால் முச்சந்தில் உட்காந்துருக்கிற, மலையாளத்தில் சொல்லுவோம் பட்டி, தமிழ் சொன்ன நாய், அதை காட்டி மோசமாக வந்து வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. இன்றோட கலாச்சார முறைப்படி எந்த வேதத்தில் எந்த மொழி பேசுகிற சுவாமிகளை நீங்கள் கும்பிட்டாலும் அதெல்லாம் துணை தான் செய்யும். அந்த துணை செய்கிற தெய்வத்தை நிரந்தரமாக ஆயுஸ் வரைக்கும் நீங்கள் பரம்பரையாக கும்பிட்டு, உங்கள் வாரிசில் பரம்பரையாக கும்பிட்டு அப்படி வர்றது மாதிரி ஸ்டெடியாக அந்த தெய்வத்தை நினச்சி இருக்கிற அளவுக்கு அந்த தெய்வத்திட்ட நம்மள நடந்துக்கிடணும். அதெல்லாம் விட்டுப்பட்டு நான் சொல்கிறத ஜெயிச்சு தரல, இந்த தெய்வம் நம்மளுக்கு வேணாம், வேறு தெய்வத்துட்டு போவோம், ஓடிடுவாங்க. கடைசியில் பார்த்தா எதுவுமே வீட்டில் தங்கவே தங்காது. வீட்டில் பார்த்தா ஊனமுற்ற ஒரு குழந்தைங்களாக இருப்பாங்க, வீட்டில் விட்டு பார்த்தா மெண்டலாக இருப்பாங்க. வீட்டில் பார்த்தா திருமணங்களேவும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணங்கள் திருமணங்கள் முடிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டனாலும் விளையாடலாம், நம்ம கும்புற கடவுள்கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது. செகண்ட் நிமிஷத்துக்குள்ளே மனுஷன் உருவம் வந்து ஆவேசங்கள் ஆகிடும், கோபங்கள் அதிகமாக வந்துடும், ஏனாண்டு விலகி போயிடுவாங்க. அதுக்கு மீறினால் நம்மளுக்கு அவங்க தான் எதிரியாக இருப்பாங்க, மறைய முகமாக இருப்பாங்க, தெரியாது. ஆனால் தெய்வங்கள் அப்படி இல்லை. நீங்கள் மூச்சு சுவாசிக்கிறதில்ல, காற்று சுவாசிக்கிறதில்ல, நம்மளோட உறவாக இருக்கும். மூச்சு நின்று போனால் நம்ம உடல் ஒன்றுக்குமே ஆகாது, காற்று இல்லைன்னா நம்ம உடல் ஒன்றுக்குமே ஆகாது. நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, எந்த மருத்துவம் நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பெரிய பண கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, மூச்சு காற்று இல்லைன்னா உங்களால் எதையுமே நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடிய இதில் கிடையாது, எந்த உணவும் எடுத்துக்கிற முடியாது. நீங்கள் அதில் அப்படியே ஒன்றுக்கு ஆகாத உடலாக ஆகிடும். சரியா? தெய்வத்துக்கிட்ட எப்பயுமே உண்மையை பேசி அதில் உள்ள லாபங்கள் என்னென்று கடைபிடித்தால் உடலும் ஆரோக்கியம், குடும்பங்கள் ஒற்றுமை, தொழில் அதிகமாக வளர்ச்சிகள் அடையும், உறவுகள் பரம்பரைக்கு ஒன்றாக இருக்கும். தெய்வங்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு நேரத்தை தகுந்த மாதிரி இந்த ஓனான்னு சொல்லுவாங்க, ஓனான் பச்சை ஓனான், அதை செகண்ட் நிமிஷத்தில் நிறம் மாறும். அது மாதிரி தரங்களோட உயர்வுகள் தாழ்வு பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா தெய்வங்கள் வராது. நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தின பணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த பணம் களியாடிச்சு அடுத்து நீங்கள் வேர்வை சிந்தி பணம் சம்பாதிக்கணும். ஏதாவது உருவத்தில் நம்மளை கடவுள் தாக்கிடும். ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய வழிபாடில் நீங்கள் நல்லா இருக்கணும்.